தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை பெரும்பாலான அரசியல் தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், இப்படி பல பேரு தற்குறிகள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை எழுதக்கூடிய அந்த ஆச்சரிய குறிகள் நீங்க இப்ப தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பட்டாளம் தான். சட்டசபையில இருந்து சாதாரண தெருவில் கூட்டப்படுற தெருமுனை கூட்டம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யாத மேடைகளே இல்லாத அளவுக்கு மாறி போயிருக்கு அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் விமர்சனங்களும் என்னதான் அடக்குமுறைகளும் நம்ம மேல திணிக்கப்பட்டாலும் நாம ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்க போறோம். என்ன அப்படின்னா 2026 தேர்தல்ல நாம உறுதியா ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா அவர் பேசியிருந்தார். பொதுவெளியில மக்களை சந்திக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான உள்ளரங்குகள்ல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஈடுபட போறதா நமக்கு தகவல்கள் இருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய காஞ்சிபுரம் மீட்டிங்ல பேசியிருக்காரு இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதற்கு திமுக அரசு என்ன எதிர்வினை ஆற்றக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் அவர்களுக்கா, இல்ல திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.